வேதம் சொல்லுது. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். ஆமென். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. கேட்டீங்களா? ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொன்ன வேதம். ஆரோனை அழைச்சு ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்து நிமித்தமாய் ஆரோன் அப்படி இருக்கிறான். அந்த ஆரோனை என்ன செஞ்சார் தெரியுமா? கொலை பண்ணி போட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஏங்க கொலை பண்ணாரு? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய யாவாவுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் யாவா உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அப்ப நீ ஆரோனை நோக்கி பார்க்கணும், மோசேயை நோக்கி பார்க்கணும். கீழ்ப்படியாமல் போனபடினால் அழிவுக்குள் கடந்து போனார்கள். ஒன்னு மட்டும் விட்டுருவாரா? இருதயத்துக்கு ஏற்றவன் உண்மை உள்ளவன் என்று சொன்னப்பட்ட மோசேக்கே இந்த கதியானால் உனக்கும் எனக்கும் என்ன கதி? யோசிக்கிறியா? தண்டனைக்கு தப்ப முடியாது. கீழ்ப்படியலைன்னா தண்டனை வரும். ஆரோனுக்கு தண்டனை கொடுத்தார், மோசைக்கு தண்டனை கொடுத்தார். ஏங்க நான் சொல்கிறேன், மோசையை தப்பே பண்ணலைன்னு சொல்லுவேன். எப்படிங்க? ஏன்னா ஒரு நாள் மோசையிட்ட போய் சொல்கிறாரு, அந்த மலையில் ஒரு அடி, அப்போ அங்கே தண்ணி வரும். இவன் அடித்தா தண்ணி வந்துச்சு. ஒரு வாட்டி தண்ணி தேவைப்பட்டது. இப்போ சொல்கிறாரு, நீ பேசு, தண்ணி வரும். இவனுக்கா ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்னு பிரச்சனை, டென்ஷனில் இருக்கிறான். இவன் பழைய அனுபவத்தில் போய் என்ன செஞ்சிட்டான்? கோம் போட்டு அடித்து போட்டான். ஆனால் தேவன் தண்ணி கொடுத்தாரு. ஆனால் தண்ணியை கொடுத்த தேவன் அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிட்டார். தெரியுமா உங்களுக்கு? எப்படி? கொலை பண்ணிட்டாரு. கானானுக்குள்ள கொண்டு போகவே இல்லை அவனை. இங்கே வா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் காட்டுறதேன், மேலே நில்லு. அதோ பார் இருக்கு கானான், இதுதான் கானான், உன்னை நான் கொண்டு போவேன்னு சொன்னது. ஆனால் நீ இப்போ பாவம் செஞ்சிட்ட, அதன் அப்படின்னா உன்னை நான் கொண்டு போக மாட்டேன், நீ இங்கேயே செத்துருப்பா. ஏங்க மோசைக்கே அவ்வளோ பெரிய தண்டனை கீழ்ப்படியாமையினால் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நீங்களும் நானும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம செய்கிற அட்டூழியம், நான் தான் கடவுள் மாதிரி, நீங்கெல்லாம் தேவதூதர்கள் மாதிரி. நம்ம பண்ணுறது அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். நான் செய்கிறதா சரி, யார் என்ன கேட்கறது? எனக்கு தெரியாது. அதனால தான் மொத்தமாக தாராரு, வாங்கி வச்சுக்கன்ட்டு தாரது. எங்கே தருவார் தெரியுமா? நாம் எங்கே அதிகமாக யாரை எப்படி நேசிக்கிறோமோ அங்கே தருவார். ஏன்னா உனக்கு தந்தா நீ சகிச்சிருவ, நீ நேசிக்கிறவனுக்கு தந்தா சகிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் சிக்கல். என் தேவன் பைபிள் அப்படி தான் செய்கிறாரு. டேய், ஒன்றை அடிக்கிறதோட நீ யாரெல்லாம் நேசிக்கிறீ அங்கே நான் அடிப்பேன்டா. அப்போ தான் உனக்கு தெரியும். தாவீது போய் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இந்த தண்டனையை தாரும், சகிக்க முடியல, என் கற்பத்தின் கனிகள் படுற பாடு புரியல எனக்கு. ஆண்டவரே என்னை விட்டுரும் ஆண்டவரே, நான் தான் பாவம் செஞ்சேன். என்ன இல்லைடா, நீ அனுபவிக்கண்டா, உன்னை இப்படி தான்டா நான் சாவடிப்பேன் சொன்னாரா இல்லையா? ஏங்க இதுதாங்க நம்ம வாழ்க்கை. நமக்கு புரியல. ஏன் என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வந்தது, என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு ஏன் பிரச்சனை வந்தது தெரியல. சும்மா இருந்தால் வராது. நீ தேவ சமூகத்தில் வந்ததுலேருந்து உனக்கு பிரச்சனை வந்ததான்னு கேட்டால் இல்லையே. வந்ததாம்மா? இல்லையே. அவர் என்னெல்லாமோ உனக்கு நன்மைகள் செய்தார்லவா? ஏன் நன்மையை மறக்கிற? ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிற? அப்போ அனுபவி. இதான் உண்மை. தயவு செய்து சொல்கிறேன், அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் உனக்கு என்ன ஆர்டர் போடுறாரோ அந்த ஆர்டருக்கு சரண்டர் ஆகி கீழ்ப்படிச்சிரு. பயப்படு, வார்த்தைக்கு பயப்படு. நம்மகிட்ட பயமே இல்லையே. யார் பிரசங்கம் பண்ணுறா? கலிஸ்தா. கலிஸ்து தானே பிரசங்கம் பண்ணுறா. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கலிஸ்து நானும் சொந்தக்காரங்களாக்கும். ஐ அவங்க அப்பாவு கூட தான் எங்கள் அப்பா பிறந்தார், அவங்க அம்மா கூட தான் எங்கள் அம்மா வளர்ந்தாங்க. அதனால் அவர் நம்ம சொன்னால் கேட்பார். கலிஸ்து தானே, பார்த்துக்கலாம். ஹலோ, மோசையுடைய சொந்த அக்காவுக்கு நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இங்கே சொந்த பந்தம் இல்லை. யார் தேவனுடைய நாமத்தில் ஊழியம் செய்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளை. அங்கே சொந்த பந்தம் ஒத்து வராது. ஆமென். அப்போ அவனை தேவனுடைய மனுஷனாக மதிக்கணும், தேவனுடைய வாயாய் பார்க்கணும். அவன் சொல்கிறது எல்லாமே தேவ சத்தம். ஆமென். அப்போ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய நிலை, உன் குடும்பத்தினுடைய நிலை என்ன?
வேதத்தை சிந்திக்கணும் இங்க.